அனைவருக்கும் வணக்கம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத கணிச்சு சொல்லக்கூடிய திறமை சிலருக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், தீர்க்கதரிசி அப்படின்னு அழைப்போம். அந்த வகையில் தான் பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாபா வாங்கா அப்படின்றவங்க எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லக்கூடிய கணிப்புகளை நிறைய அவங்க எழுதி வச்சுட்டு குறிப்புகளாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த குறிப்புகள் பல குறிப்புகள் நல்லபடியாக நிகழ்ந்திருக்கு. அதாவது பல்கேரியாவில் பிறந்தவங்க 1911 பிறந்த பாபா வாங்கா 1996 அதாவது தன்னுடைய 85வது வயசில் காலமானாங்க. அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது பல்கேரியாவில் பெரும் புயல், வெள்ளம், சூறாவளி காற்று அதெல்லாம் அடிச்சுது. அப்போ அந்த சூறாவளி காற்றை அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. அடிச்சுட்டு போய் என்னாச்சு, மண்ணெல்லாம் மூடி இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆனதான். அப்புறம் மீட்பு படையினா இவங்களை தேடி இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க மேலே மண்ணெல்லாம் மூடி இருந்திருக்கு. அந்த மண்ணெல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இவங்களை மீட்டுருக்காங்க. அந்த சூறாவளியில் சிக்கினதால் அவங்களுடைய கண் பார்வை, அதாவது அவங்களுக்கு 12 வயசாக இருக்கும்போது கண் பார்வை போயிடுச்சு. அந்த கண் பார்வை போன பிறகு தான் அவங்களுக்கு எதிர்காலத்தை கணித்து கூறுகின்ற ஒரு சக்தி கிடைச்சிது, எனக்கு ஒரு அபூர்வ ஆற்றல் கிடைச்சிதுன்னு அந்த பாபா வாங்கா அவங்க சொல்லியிருக்காங்க. பாபா அவங்க சொன்ன கணிப்புகளில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு உலகத்தில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் பற்றி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது உண்மையாக நடந்தது. 1991 சோவியத் ரஷ்யா ஒன்றிணைந்த சோவியத் ரஷ்யா இருந்தது, பல நாடுகளாக பிரிஞ்சது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் செர்னோபில் அணு உலை அது வெடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் நடந்தது. அப்புறம் சோவியத் யூனியன் தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவருடைய மரணம் இப்போ நடக்கும் அப்படின்னு குறித்து வச்சுருந்துருக்காங்க. அதுவும் அப்படியே நடந்தது. அப்புறம் டயானா, அதாவது பிரிட்டிஷ் இளவரசியாக இருந்தாங்க டயானா, அவங்களுடைய மறைவு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த குறிப்பும் உண்மையாக இருந்திருக்கு. 2011 நியூயார்க்கில் இரட்டை கோபுரம் தாக்குதல் நடந்தது, அந்த நிகழ்வும் நடந்தது. அப்புறம் அமெரிக்க அதிபர் இப்போ இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர் துப்பாக்கிச்சூடு இப்போ நடந்தது கொஞ்ச நாள் பிள்ளை, அந்த குறிப்பு கூட அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் கொரோனா வைரஸ், எல்லாரும் உலகத்தில் எல்லாமே பாதிக்கப்பட்டது. இந்த கொரோனா வைரஸ் அது எப்படி பரவும், எப்படி வரும்ன்றதை பற்றியும் இந்த பாபா வாங்கா அவங்க குறிப்புகளில் கணிச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்க சொன்ன குறிப்புகளில் பல குறிப்புகள், இந்த மாதிரி குறிப்புகள் உண்மையாகவே நிகழ்ந்திருக்குது. அதனால் மக்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன குறிப்பு எழுதி ஒவ்வொரு வருஷத்துக்கும் சில குறிப்புகள் வெளியிடுவாங்க. இந்த வருஷம் என்ன குறிப்பு வெளியிடுறது மக்களுக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருக்குது. அவங்க 85 வயசில் இறந்துட்டாங்க. இறந்தா கூட அவங்க எழுதி வைத்த கணிப்புகள் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க சொல்லியிருக்காங்க 5079ஆம் ஆண்டுக்கு பிறகு அவங்க கணிப்பு எதுவும் எழுதி வைக்கலை. அதனால நான் உலகம் என்ன சொல்கிறாங்க, அந்த உலகமே இந்த உலகம் அழிந்து விடும், அதனால தான் அந்த நம்பிக்கையில் இந்த அம்மா எதுவும் எழுதி வைக்கலை, பாபா வாங்கா எழுதி வைக்கலைன்னு சொல்லியிருக்கிறது உண்மை. ஆனால் அறிவியல் ஆதாரம் இதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எழுதி வச்ச கணிப்புகளை பார்த்திங்கன்னா, உலகம் ஃபுல்லாக நிறைய மாசுபாடு ஏற்படும், அப்புறம் இயற்கை வளங்கள்லாம் பாழாகும், பருவநிலையில் ரொம்ப மாற்றம் ஏற்படும், பூமி வெப்பமாயிடும், பூமி வெப்பமாகி ஒரு பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் சயின்ஸில் அட்வான்ஸ் அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்றதுன்னா, வெப்ப அலைகள் 67% அதிகரிச்சிருக்கும். இந்த வெப்ப அலைகள் அதிக அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட அதிகரிச்சிருக்குன்னு அந்த அம்மா அப்போவே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. பாபா வாங்கா அழிவு ஏற்படுவது மட்டும் சொல்லாமல் நோய்கள், அதாவது அல்சைமர் நோய், புற்றுநோய், இதுக்கெல்லாம் 2024 மருத்துவத்தில் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது மாதிரி தான் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, HPV அப்படின்ற மனித பாப்பிலோமா வைரஸ் அப்படின்றத ஒன்றை கண்டுபிடிச்ச சூழல் தான் நம்ம இந்தியா இந்த HPVன்றதை ஒரு இதை உருவாக்கி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷன் பூமி வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லை, பூமியை மனுஷன் இங்கே வாழ முடியாது, இந்த சூழ்நிலை சரியில்லை, அதனுடைய பூமி வாழ்வதற்கு ஏற்ற இடமா இந்த பூமி இல்லாததால் 2028 மனுஷங்க வீனஸ் கிரகத்துக்கு போவாங்க. அதாவது சுக்கிரனுடைய அந்த இடம் இருக்கிற சுக்கிர கிரகத்துக்கு போவாங்க. அங்கே போய் வாழ முடியுமா, மனிதர்கள் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சியெல்லாம் துவங்குவாங்கன்னு அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியன்றது இன்னும் ஒன்றும் தெரியல. பாபா அவங்க சொல்லியிருக்காங்க, உலகின் அழிவு 5079 அந்த ஆண்டில் தான் உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆரம்பமாக பார்த்திங்கன்னா இந்த 2022 வரும் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு தான் துவக்கமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப பெரிய பிரச்சனை வெடிக்கும், போர் வரும், சேதங்கள் ஏற்படும், உலகத்தில் பெரிய அழிவெல்லாம் ஏற்படும்னு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடல் மட்டம் வந்து உயரும். அப்புறம் ஏலியன் வருகை, ஏலியன்னா வேற்று கிரகவாசிகள் அவங்களாம் இந்த உலகத்துக்கு வர்றது, பூமிக்கு வர்றது. அப்புறம் புவி வெப்பமயமாதல், அதனால் உலக அளவில் கடல் மட்டம் வந்து உயர்ந்துகிட்டே வர்றது. இந்த 2025ஆம் ஆண்டு ரொம்ப புவி வெப்பமாகி அதனால் கடல் மட்டம் ரொம்ப அதிகரிக்கும், உயரும் அப்படின்னு பாபா வங்கா வந்து கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதாவது ஜோதிடப்படி சொல்லியிருக்காங்க, பாபா அவங்க கணிச்சிருக்காங்க யார் யாருக்கு நல்லா இருக்கும் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டுன்னு அவங்க கணிச்சிருக்காங்க. அதாவது 2025ஆம் ஆண்டு யாரெல்லாம் பெரிய பணக்காரர் ஆவாங்க அப்படின்னு ஒரு 5 ராசி அவங்க குறிப்பிச்சிட்ருக்காங்க பாபா வாங்க. முதல்ல வந்து மேஷ ராசி, கும்பராசி, ரிஷபராசி, கடகராசி, மிதுன ராசி, இந்த 5 ராசிகளில் பிறந்தவங்க இந்த 2025ஆம் ஆண்டு பெரிய பணக்காரர்கள் ஆவாங்கன்னு அவங்க ஒரு கணிப்பை குறித்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆகும், 2025 ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்புனால பணப்புழக்கத்தினால பண வரவு அதிகரிக்கும். அவங்களுடைய கனவுகள், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அனைத்துமே நிஜமாகும். அவங்களுக்கு இருக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி எல்லாத்துலேயும் அவங்க ஜெயிப்பாங்க மேஷ ராசியினர்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிஷப ராசினர் அவங்க என்ன பண்ணுவாங்க, பல நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும்போது அவங்க இத்தனை வருடம் உழைப்புக்கேற்ற ஒரு பலன் வந்து இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசினருக்கு கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க. அடுத்தது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலங்களில் அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்களோ அதெல்லாம் இப்போ இந்த 2025 வெற்றியாக அவங்கள தேடி வரும். புதுசாக வியாபார தடங்களுக்கு அதில் வந்து நல்ல வெற்றி, நல்ல செல்வ செழிப்பு எல்லாத்துலேயும் அவங்க வந்து ஜெயிப்பாங்க. கடகராசினர் வந்து அனைத்திலும் அவங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும்னு அவங்க கணிச்சிருக்காங்க. மிதுன ராசினர் அவங்க 2025ஆம் ஆண்டு எப்படின்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அதில் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நிகழும். ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இருக்கும். ஒரு வளமான பாதுகாப்பு, அப்புறம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான அடித்தளமாக இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு இவங்களுக்கு மிதுன ராசினருக்கு அமையும்னு கணிச்சிருக்காங்க. பாபா வங்க அவருடைய கணிப்புப்படி இந்த 5 ராசிகள் வந்து நல்ல பணப்புழக்கத்தோடும் நல்ல செல்வ செழிப்போடும் அவங்க 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு அமையும் என்று சொல்லப்பட்டிருப்பது உண்மையாகட்டும் என்று நினைப்போம், வாழ்த்துவோம். நாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்